Hi, எல்லாருக்கும் வணக்கம். Soppana Sundari movie. It's a rom-com flick actually. It's a comedy movie with a சின்ன மெசேஜ் சொல்லியிருக்காங்க. நமக்கு தெரியும் ஐஸ்வர்யா ராஜேஷ். She's a wonderful performer. ரொம்ப சூப்பராக பெர்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. அவங்க மட்டும் இல்லை, இந்த படத்தில் நடித்த மற்ற ஆர்டிஸ்டும் சரி வேறு லெவல் பெர்ஃபார்மன்ஸாக இருக்குது. ஸ்டோரி வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப ஸ்டோரி போகிற பேட்டர்ன் நம்ம ரொம்ப வந்து என்கேஜிங்காக கொண்டு போவோம். அதில் ஒரு சின்ன காமெடி இருக்கும், பட் அட் த சேம் டைம் அந்த காமெடிக்குள்ள ஒரு மிகப்பெரிய ஒரு மெசேஜும் வச்சுருப்பாங்க. ஸோ கண்டிப்பாக நீங்கள் பார்க்கும்போது உங்களுக்கே தெரியும். நான் வரும்போது நான் ரொம்ப ஓப்பன் மைண்டாக தான் வந்தேன் எப்படி இருக்குதுன்னு சொல்லி. உண்மையிலேயே பார்த்தேன் இட்ஸ் வெரி ஃபீல் குட் மூவி. ரொம்ப ஒரு காமெடியான மூவி. கண்டிப்பாக உங்களுக்கு எல்லாருக்கும் பிடிக்கும்னு நினைக்கிறேன். ஹாய், எல்லாருக்குமே வணக்கம். சொப்பன சுந்தரி ஐ திங்க் ரொம்ப வருஷமாக நிறைய பேருக்கு வந்து இந்த ஒரு கேள்வி இருந்திருக்கும், சொப்பன சுந்தரியை யார் வச்சுருக்காங்க. அதுக்கான விடை கிடைக்கணும்னா ஐ திங்க் சொப்பன சுந்தரி படத்தை வந்து பார்க்கலாம். April 14th தியேட்டர்ஸில் ரிலீஸ் ஆகுது. குட்டி பாப்பாலேருந்து வயசானவங்க வரைக்கும் பார்க்கலாங்க. அவ்வளோ செம்ம ஃபன்னான ஒரு ஃபிலிமாக இருக்குது. செம்ம ஜாலியாக இருந்துச்சு. நாங்கள் என்ஜாய் பண்ணோம். முக்கியமாக ஒரு சம்மருக்கு வந்து மொத்த ஃபேமிலியும் சேர்ந்து வந்து என்டர்டெயின்மெண்ட் கிடைக்கணும் அப்படின்னா வந்து சொப்பன சுந்தரி will be a good choice சொல்லலாம். எல்லாருமே ரொம்ப நல்லா நடிச்சிருக்காங்க. ரைட் ஃப்ரம் ஐஷு அண்ட் லக்ஷ்மி பிரியா அண்ட் தீபாக்கா கூட இன்னொரு படத்தை ராவணக்கூட்டம் படத்தை ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க. அதுலேயும் ரொம்ப நல்லா பெர்ஃபார்ம் பண்ணியிருந்தாங்க. பட் இவ்வளோ எக்ஸ்ட்ரீம் சைடு அவங்க சைடு நான் பார்த்ததே இல்லை. காம்பினேஷன் இட்ஸ் வெரி வெரி நைஸ். ஸோ இந்த படத்தோட இயக்குனருக்கும் இந்த படத்தோட மியூசிக் டைரக்டர் இந்த படத்தில் ஒர்க் பண்ண எல்லாருக்குமே இந்த என்டையர் டீம் லைக் டு விஷ் தம் ஆல் தி வெரி பெஸ்ட். கண்டிப்பாக ஃபேமிலியோட இந்த சம்மருக்கு தேட்டர் April 14th ரிலீஸ் ஆகுது. சொப்பன சுந்தரி தேட்டர் வந்து பார்த்து என்ஜாய் பண்ணுங்க. ஆல் தி பெஸ்ட். தேங்க்யூ. ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருந்துச்சு. ஒரு ஃபன்ஃபில்டான ரொம்ப ஃபேமிலியாக வந்து என்ஜாய் பண்ணக்கூடிய ஒரு படமாக இருக்கும். அந்த சொப்பன சுந்தரி வச்சுருந்த காரை யார் வச்சுருக்காங்கன்னு தேட்டரில் வந்து பார்க்கலாம். ஸ்வீட் மாதிரி ஆயிடுச்சா? சொப்பன சுந்தரி ரொம்ப என்டர்டெயின்மெண்ட் இருக்கிற ஒரு படம். ரொம்ப ஜாலியாக போயிட்டுருக்கு. இப்போ வந்து நிறைய ஆக்ஷன் ஃபிலிம்ஸ் வந்துட்டுருக்கு இல்லையா, அதுக்கு நடுவில் நம்ம உட்காந்து எல்லாத்தையும் மறந்து சிரிச்சுக்கிட்டு போகிற மாதிரியான ஒரு என்டர்டெயின்மெண்ட் இருக்கிற ஒரு படம். எஸ்பெஷலி இதில் நடிச்சிருக்கிற அனைவருமே ஒரு கட்டத்தில் வந்து எனக்கு மகளிர் மட்டும் ஞாபகம் வந்தது. அந்த அளவுக்கு வந்து இந்த ஒரு 3 கேரக்டர்ஸ் ரொம்ப க்யூட்டாக பண்ணியிருக்காங்க, நல்லா எழுதியிருக்காங்க. ஸோ ஆல் தி பெஸ்ட் டு தி டீம். சொப்பன சுந்தரி ரொம்ப ஒரு என்டர்டெய்னிங்கான ஒரு ஃபிலிம். ரொம்ப நாள் தள்ளி தேட்டரில் வந்து நான் ரொம்ப நாள் கழிச்சு நல்லா சிரிச்சு ஒரு பார்த்த படம் இது. த்ரூஅவுட் த மூவி நல்ல ஒரு ஃபன் எலிமெண்ட்டாக இருக்குது, சிரிச்சுட்டே இருக்கலாம். ஒரு நல்ல ஒரு ஃபேமிலி என்டர்டெய்னர் இந்த ஃபிலிம். ஐஸ்வர்யா ராஜேஷ் வந்து ரொம்ப நல்லா பண்ணியிருக்காங்க, அவங்க ஆக்டிங்காக இருக்கட்டும். அதே மாதிரி தீபாக்கா அவங்க ஐஸ்வர்யா அம்மாவும் நடிச்சிருக்காங்க, அவங்களும் நல்லா பண்ணியிருக்காங்க. அவங்க அக்கா வர சீனில் ரொம்ப ரொம்ப நேச்சுரலாக சிரிப்பாக இருக்குது. அதே மாதிரி சார்ல்ஸ் டைரக்டர், அவர் ஃபஸ்ட்டு படம் நான் நினைக்கிறேன் ரொம்ப சூப்பராக பண்ணியிருக்காரு. ஸோ என்டையர் டீமுக்கு என்னோடய வாழ்த்துக்களை இங்கே நான் தெரிவிச்சுக்கிறேன். இட்ஸ் வெரி நல்ல ஒரு ஃபேமிலி என்டர்டெயின்மெண்ட்டான மூவி இது. தேங்க்யூ. வணக்கம். இப்போ தான் சொப்பன சுந்தரி பார்த்து எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. ஐ திங்க் ஒரு கம்ப்ளீட்டாக ஃப்ரெஷ் ஸ்க்ரீன் பிளே. ஐ திங்க் தட்ஸ் த மோஸ்ட் யூனிக் திங். த்ரில்லிங் எலிமெண்ட்ஸும் இருக்குது, ரொம்ப காமெடி இருக்குது, ரொம்ப லைட் ஹேண்டாக இருக்குது. எல்லாரும் சூப்பராக பெர்ஃபார்ம் பண்ணியிருக்கா. ஐ லவ் தி ஆக்டிங் ஆஃப் each and every actor. I think the background score is nice. Everything is very nice. I think இந்த ஒரு வருஷம் இல்லைன்னா லாஸ்ட் 2 yearsல இந்த டைப் ஆஃப் ஸ்க்ரீன் பிளே புதுசாக இருக்குது. ஸோ ஐ ரியலி என்ஜாய் த மூவி. எல்லோரும் கண்டிப்பாக பார்க்கணும். ஐம் ஷுர் இட்ஸ் அ வெரி டிஃப்ரெண்ட் நைஸ் எக்ஸ்பீரியன்ஸ். அதுவும் more power to feminism and I mean lot of powerful women in the movie, which again it's something I really like. So yeah, do watch it. சொப்பன சுந்தரி ஷோ முடிச்சுட்டு வந்தேன். சொப்பன சுந்தரி இப்போ தான் பார்த்துட்டு வந்தேன். இட்ஸ் வெரி ஃபன் ஃபிலிம். கண்டிப்பாக சம்மருக்கு ரொம்ப ஃபேமிலியோட பார்க்குறதுக்கு ரொம்ப ஒரு ஃபன் ஃபில்டாக இருக்கும். அண்ட் ஐஸ்வர்யா ஹஸ் டன் அ வண்டர்ஃபுல் ஜாப். அண்ட் அது மட்டும் இல்லை, கூட நடிக்கிற எல்லா சப்போர்ட்டிங் ஆர்டிஸ்ட்டும் ரொம்ப அழகாக பண்ணியிருக்காங்க. வாட்ச் இட் ஃபார் த சம்மர். ஐ திங்க் இட்ஸ் அ மஸ்ட் வாட்ச் இன் தியேட்டர்ஸ். தேங்க்யூ. ஸோ இப்போ தான் படம் பார்த்துட்டு வந்திருக்கேன். இட்ஸ் அ ஹிலேரியஸ் மூவி அண்ட் அ நைஸ் ஃபீல் குட் மூவி. நிச்சயமாக என்டர்டெய்னர் அண்ட் மியூசிக் வாஸ் எக்ஸ்ட்ராடினரி. ரொம்ப பிடிச்சது மியூசிக் எனக்கு. படத்துக்கு உட்காந்துட்டு ஒரு
10 நிமிஷம் 15 நிமிஷம் ஆன மாதிரி இருந்தது. பார்த்தா இன்டர்வல் வந்துருச்சு. அவ்வளோ விறுவிறுப்பாக போச்சு ஃபர்ஸ்ட் ஹாஃப். அண்ட் செகண்ட் ஹாஃப் ஆல்சோ வாஸ் வெரி குட். ஐஸ்வர்யா has done a wonderful job. தீபா சிஸ்டராக நடிச்சிருக்காங்க. ஆல் கேரக்டர் ரொம்ப ஆப்டாக காஸ்ட் பண்ணியிருந்தாங்க. It was an excellent movie. You should see. It's a theatre watch. So come and see it. And congrats to the whole team and the director. Good evening everyone. Thank you for your valuable time. Soppana Sundari இன்னைக்கு ப்ரீமியர் ஷோ பார்த்தோம். சூப்பராக இருக்குது. I should thank Prabhu Charles, the director, for giving me the opportunity. படம் ரொம்ப ஜாலியாக எங்கேஜிங்காக இருக்குது. செம்ம காமெடியாக இருக்குது. ஸோ எல்லோரும் கண்டிப்பாக வந்து தேட்டர்ஸில் பாருங்கள். இட்ஸ் ஆன் April 14. You'll be enjoying it. Thank you so much. ஹாய், நான் தான் அஜ்மல் தாசின், இந்த படத்தோட மியூசிக் டைரக்டர். இந்த படத்துக்கு வந்து 4 சாங்ஸ் பண்ணியிருக்கேன். படம் இப்போ தான் பார்த்தேன், பயங்கரமாக வந்திருக்கு. சார்ல்ஸ் ப்ரோ ஹஸ் டன் அ வண்டர்ஃபுல் ஜாப். தேங்க்யூ ப்ரொடியூசர்ஸ். என்னோடய ப்ரொடியூசர்ஸ் தேங்க் பண்ணணும்னு ஆசைப்பட்றேன். விஷால் அண்ட் பாலாஜி ப்ரோ 2 பேருக்கும் மிகப்பெரிய நன்றி. என்னை கண்டுபிடிச்சி இவன் வந்து நல்ல பாட்டு பண்ணுவான் அப்படின்னு சொல்லி நான் பண்ணதுக்கு. அண்ட் ஆல்சோ ப்ரெஸ் அண்ட் மீடியா. நான் சென்னை பையன் தான். இப்போ தான் வந்து ஃபஸ்ட்டு மூவி பண்ணுறேன். உங்களோட சப்போர்ட்லாம் எனக்கு வேணும். ப்ளீஸ் டூ சப்போர்ட் மீ. சப்போனா சுந்தரியிலேருந்து 2வது சிங்கிள் வந்து ஒரு வாரத்துக்கு முன்னாடி ரிலீஸ் ஆகிருக்கு. அதோட பேர் சூடம் கற்பூரம். ப்ளீஸ் டூ வாட்ச் தட் ஆஸ் வெல் இன் திங்க் மியூசிக். கீப் சப்போர்ட்டிங் ப்ரெஸ். தேங்க்யூ ப்ரெஸ் அண்ட் மீடியா. தேங்க்யூ லவ் யூ ஆல். அதான் சொப்பன சுந்தரி படம் பார்த்துட்டு வரோம். படம் வந்து ஆக்சுவலாக சீரியஸாக படமாக வந்துக்கிட்டு இருக்க இதில் வந்து ரொம்ப என்டர்டெயினாக இருக்குது. படத்தோட கதை வந்து ரொம்ப நல்ல கதை. அதோட இன்டர்வல்லாம் வந்து பயங்கரமாக ஒர்க் ஆகுது. படம் ஃபுல்லாக ஃபேமிலியாக எல்லாருமே பார்க்கக்கூடிய ஒரு நல்ல ஒரு பொழுதுபோக்கு படமாக இருக்குது. படத்தோட டைரக்டர் சார்லஸ் வந்து வாழ்த்துக்கள். ஐஸ்வர்யா மேம் ரொம்ப நல்லா பண்ணியிருக்காங்க. சீரியஸாக ரோல் பண்ணிகிட்டு இருக்கிறதுல இது ரொம்ப வெகுஜனமாக ரொம்ப ரசிக்கக்கூடிய ஒரு காமெடியாக பண்ணியிருக்காங்க. மேம்க்குலாம் என்னுடைய வாழ்த்துக்கள். சார்லஸ் வாழ்த்துக்கள். எல்லா டெக்னீஷியன் வாழ்த்துக்கள். படம் நிச்சயமாக மிகப்பெரிய வெற்றியோட என்னுடைய வாழ்த்துக்கள். ஹாய், எல்லாருக்கும் வணக்கம். ஸோ சொப்பன சுந்தரியோட ஸ்க்ரீனிங்கில் தான் இன்றைக்கி இருக்கும். ஸோ என்னோடய க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலி எல்லாருமே பார்த்து படம் ரொம்ப நல்லா இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ நானுமே ஃபர்ஸ்ட் டைம் ஒரு காமெடி படத்தில் நடிச்சிருக்கேன். ஒரு ஃபுல் அவுட் அண்ட் அவுட் காமெடி படம் நடிச்சிருக்கேன். ஏப்ரல் 14 அதாவது தமிழ் புத்தாண்டு அன்றைக்கி ரிலீஸ் ஆகுது. ஸோ நானுமே ரொம்ப எக்ஸைட்டடாக இருக்கேன். தியேட்டரில் ஆடியன்ஸோட ரெஸ்பான்ஸ் எப்படி இருக்க போகுதுன்னு சொல்லிட்டு. பிகாஸ் காமெடி படங்கள் வந்து நிறைய பேருக்கு எனக்கு ரொம்ப பிடிக்கும். ஐ திங்க் ஆடியன்ஸுக்கும் கண்டிப்பாக பிடிக்கும் நான் நம்புகிறேன். ஸோ கண்டிப்பாக சப்போர்ட் பண்ணுங்கள். தியேட்டரில் வந்து படம் பாருங்கள். ரொம்ப நன்றி. சொல்லுங்கள். இதில் வந்து இது சோலோ ஃபிலிம் அப்படின்னு சொல்கிறத விட நிறைய கேரக்டர்ஸ் இருக்காங்க. நிறைய கேரக்டர்ஸ் முக்கியத்துவம் கொடுத்துருக்காங்க. என்னோடய அம்மாவாக நடித்த தீபாவாக இருக்கட்டும், என்னோடய சிஸ்டராக நடித்த லக்ஷ்மி பிரியா, எல்லாருமே வந்து ஒரு பயங்கர இம்பார்ட்டண்ட்டான ரோல். இதில் ஃபீமேல் சென்ட்ரிக் ஃபிலிமாக நான் எப்படி அது சொல்கிறதுன்னு தெரியல. பட் இது வந்து ஓவராலாக ஒரு எல்லாருக்குமே ரொம்ப முக்கியமாக இருக்கிற ஒரு ஃபேமிலி என்டர்டெய்னர் தான் நான் அதுதான் எனக்கும் தெரியல. உங்களுக்கு தெரிஞ்சால் எனக்கு சொல்லுங்கள். தேங்க்யூ. ஹாய், நான் லக்ஷ்மி பிரியா சந்திரமௌலி. சொப்பன சுந்தரிங்கிற படத்தில் நானும் ஒரு முக்கியமான கதாபாத்திரத்தில் நடிச்சிருக்கேன். இப்போ தான் நானும் இந்த படம் ஃபஸ்ட் டைம் பார்த்தேன். ஃபஸ்ட்டு ஷோ பார்த்துட்டு வெளில வரேன். ரொம்ப நாளுக்கு அப்புறம் நானே வந்து ஒரு படம் பார்த்து நிறையா சிரித்ததுங்கிறது இந்த படம் தான். அண்ட் ரொம்ப எனக்கு பிடிச்ச விஷயம் என்னென்னா ரொம்ப க்ளீனான ஒரு படம். குழந்தைங்களோட பெரியவங்களோட மொத்த குடும்பமாக வந்து பார்க்கக்கூடிய ஒரு காமெடி படம். ரொம்ப இன்டென்ஸான படம்லாம் கிடையாது. வந்தோமா ஜாலியாக ஒரு 2 hours பார்த்தோமா போகணுமாங்கிற மாதிரியான ஒரு படம். எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது இந்த படம் பார்க்க. ஏன்னா நிறையா ஒரு காமெடி படம்னு நம்ம நடிக்கும்போது நிறையா இடங்களில் நம்ம இது ஒர்க் அவுட் ஆகுமா அப்படின்னு யோசிச்சு பண்ணுற சில சீன் வந்து இப்போ ஆடியன்ஸ் சிரிக்கும்போது ரொம்ப நல்லா இருக்குது பார்க்குறதுக்கு. அண்ட் இந்த படத்தில் நடித்தவங்க எல்லாருமே ரொம்ப அழகாக அவங்களோட கதாபாத்திரத்தை பண்ணியிருக்காங்க. நீங்கள் எல்லோரும் கண்டிப்பாக பார்த்து இந்த படத்தை சப்போர்ட் பண்ணணும். எல்லாருக்கும் என்னோட இனிய தமிழ் புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள். இந்த புத்தாண்டில் ப்ளீஸ் எங்கள் படத்தை வந்து பாருங்கள். அண்ட் நீங்கள் கண்டிப்பாக என்ஜாய் பண்ணுவீங்க. தேங்க்யூ வெரி மச். ஓகே, எல்லாருக்கும் வணக்கம். நான் சொப்பன சுந்தரி படத்தோட டைரக்டர் எஸ்ஜி சார்லஸ்.
ஸோ ஏப்ரல் 14 அன்றைக்கி நம்ம படம் வந்து ரிலீஸ் ஆகுது. கண்டிப்பாக ஃபேமிலியோடு வந்து தேட்டரில் பாருங்கள். கண்டிப்பாக ஒரு ஸ்ட்ரெஸ் எல்லாம் வந்து கம்மியாகும். இது கண்டிப்பாக ஃபேமிலிக்காக எடுக்கப்பட்ட ஒரு படம். ப்ளஸ் படத்தில் ஒரு சின்ன கருத்தும் இருக்குது. வந்து பாருங்கள், என்ஜாய் பண்ணுங்கள். தேங்க்யூ. இல்லை, படத்தை சொப்பன சுந்தரிக்கும் வந்து இந்த டைட்டில் வந்து கதைக்கு தேவையான ஒரு டைட்டிலாக இருந்தால் தவிர மற்றபடி இந்த சொப்பன சுந்தரி வந்து ஒரு சுந்தரின்ற பேர் கூட படத்தில் கிடையாது. அதை வந்து நான் தெளிவுபட சொல்லுவேன். அது நீங்கள் படம் பார்த்து தான் வந்து தெரிஞ்சுக்கணும். பார்த்தாலே வந்து உங்களுக்கு தெரிஞ்சிடும். இருக்கு, பார்த்துருங்க கண்டிப்பாக. தேங்க்ஸ் ப்ரோ, தேங்க்யூ. எல்லாத்துக்கும் வணக்கம். நான் அந்த தீபாக்கா பேசுகிறேன். எனக்கு இந்த படம் வந்து லைஃப்பில் ஒரு முக்கியமான ஒரு மாற்றத்தை கொடுக்கக்கூடிய படம். ரொம்ப பெரிய கேரக்டர் எனக்கு கொடுத்து நடிக்க வச்ச சார்லஸ் தம்பிக்கு ரொம்ப நன்றி சொல்லிக்கிறேன். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இந்த படத்தில் வந்து நடிக்கணும்லாம் நடிக்கலை, இயல்பாக என்னுடைய கேரக்டர் என்னவோ அதை அப்படியே நடிக்க வச்சுட்டாங்க. அதனால் எனக்கு இது ரொம்ப கஷ்டமாக தெரியல. பெண்களுக்கு முக்கியத்துவம் கொடுத்து நடிச்சிருக்கிற படம். அதனால் வந்து பெண்கள்லாம் குடும்பத்தோடு கூட்டிகிட்டு போய் அவங்க கணவன்மார்களை பிள்ளை குட்டிகளெல்லாம் கூட்டிகிட்டு போய் தேட்டரில் கொண்டு போய் இந்த படத்தை காமிங்க. அப்போ தான் எங்களை மாதிரி பெண்கள் ஆர்டிஸ்ட்டுக்கு இன்னும் நிறைய திரைப்படங்கள் வரும். ஏன்னா வந்து பெண்கள் லீடாக நடிக்கக்கூடிய படங்கள் வந்து ரொம்ப கம்மியாக தான் இருக்குது. இது நீங்கள் ஆதரவு கொடுக்கும்போது இது மாதிரி நிறைய படங்கள் எல்லோரும் எடுக்க ஆரம்பிப்பாங்க. ஒரு வலுவான ஒரு ஆதரவை வந்து பெண்கள் எங்கள் எல்லாத்துக்கும் கொடுக்கணும்னு நான் கேட்டுக்கிறேன். ஐயா தீபாக்கா நல்ல கேரக்டர் நடிச்சிருக்கு. எல்லாரும் போய் பாருங்கள். ரொம்ப நன்றி.